ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோங்க. நீளமாக நறுக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்திட்டு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறோங்க. வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு இடிச்சு எடுத்துருக்கோங்க. இடிகளில் இந்த இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாம். வணக்கும் போது நல்ல ஒரு அரோமா, நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்குங்க. அந்த வாசம் வரும்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுவோங்க. இதோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க. நறுக்கி வச்ச தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு இது நாட்டு தக்காளி நாங்கள் சேர்த்திருக்கோங்க. இப்போ எல்லாம் நாட்டு தக்காளி கிடைக்கிறதே கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. நேற்று நாங்கள் வேலை விட்டு வரும்போது நாட்டு தக்காளி விற்றுட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோங்க. நாட்டுக்கோழி முட்டை 4 முட்டை ஏற்கனவே வேக வச்சுருக்கோங்க. பாருங்கள், மற்ற தக்காளியில் நாம் இப்படி தக்காளி வதக்கும் போது நமக்கு தண்ணி இப்படி விடாது. நாட்டு தக்காளி அப்படிங்கிறதுனால எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த தக்காளி நல்லா வதங்கி இதோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் உரித்து ரெடியாக வச்சுருக்க நாட்டுக்கோழி முட்டைகளை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாட்டுக்கோழி முட்டையும் நாட்டு தக்காளியும் சேர்ந்து நான் ஒரு பக்கம் தக்காளி குஜ்ஜி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் என்னோட பையன் சப்பாத்தி போட்டுக்கலாங்கம்மான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பாருங்கள் உருட்டிகிட்ருக்கான். இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியாக நாம் போட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி நாம் வந்துட்டு முக்கோண ஷேப்பில் தான் சப்பாத்தி சுட போகிறோம். முக்கோண ஷேப்பில் எப்படி நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உருண்டை பிடிச்சி முதல்ல ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். அந்த ரவுண்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை 2ஆக மடித்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். மறுபடியும் அதை முக்கோண ஷேப்பில் திருப்பி மடக்கி விட்டுட்டோம்னா நமக்கு ஷேப் ரெடி ஆயிரும். இப்போ நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம லேயர் சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அதே மாதிரி சப்பாத்தி லேயராக பிரிஞ்சும் வரும். யாருக்கெல்லாம் இது மாதிரி லேயர் சப்பாத்தி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சப்பாத்தி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ சுட ஆரம்பிச்சிட்டோங்க. எண்ணெய் நிறைய நம்ம போட வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஸ்பூனில் தடவி விட்டால் போதும் சப்பாத்தி மேலே. பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு சப்பாத்திக்கெல்லாம் சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சப்பாத்தியெல்லாம் சுட்டு வச்சாச்சுங்க. நமக்கு நாட்டுக்கோழி முட்டையும் நாட்டு தக்காளியும் சேர்ந்த தக்காளி தொக்கும் ரெடியாக இருக்குது. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளாக நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது லைக் கூடவே ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுங்க. HYPன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா 1.2K பாயிண்ட்ஸ் காட்டும். அந்த பாயிண்ட்ஸையும் டச் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.